விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். தாய், உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். உதவி கேட்க நீயா இங்க வரல, உன்னை நான் தான் இங்க வர வச்சிருக்கேன். உன் பிரச்சனை என்ன, எதுக்காக என்னை தேடி வந்திருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். வர பௌர்ணமி அன்னைக்கு இவளுக்கு கொடூரமான முறையில மரணம் நிகழ போகுது. அந்த மரணத்துல இருந்து இவளை காப்பாத்த உன் கனவுல சாந்தி அடையாத ஆத்மாக்களா சுத்திட்டு இருக்கிற மாந்திரிகன் சொல்லி நீங்க ஏன் எல்லையை தேடி வந்திருக்கீங்க? அதாவது அந்த கனவு மூலமா நான் தான் உங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கேன். அப்படியா தாய்? நீங்களே எங்களை வர வச்சதை நினைச்சு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. நீங்க தான் உயிர் ஆபத்துல இருந்து வீணாவை காப்பாத்தி கொடுக்கணும். அந்த கொடூர மரணத்துல இருந்து இவளை காப்பாத்தணும்னு தான் நான் உங்களை இங்க வர வச்சிருக்கேன். அதுக்காக நீங்க எனக்கு சில ஏற்பாடுகளை பண்ணி தரணும். அதோட நாள் முழுதும் இவ என் கண்காணிப்புலையும் பாதுகாப்புலையும் இருக்கணும். அதுக்காக நான் உன் வீட்டுக்கு வரணும். நல்லது தாய், நல்லது. நீங்களே எங்க கூட வரன்னு சொல்றது எங்களுக்கு புது தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்குது. உங்களுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ அத்தனையும் நாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறோம். இப்போ நீங்க என்ன பாக்குற இந்த ரூபத்துல வர முடியாது. என் சுய ரூபத்தை மறைச்சு வேற ஒரு ரூபத்துல தான் உன் வீட்டுக்கு வர முடியும். என்ன உன் கூட்டாளி கடம்ப மலை ஜமீனோட மகனும் என் பேரு மாயானும் நான் படிப்பை முடிச்சுட்டு வெளியூர்ல இருந்து வர்றதாகவும் ஆராய்ச்சி படிப்புக்காக கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுல தங்க போறதாவும் உன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன அறிமுகம் செஞ்சு வைக்கணும். சரி, அப்படியே அப்படியே பண்ணிடுறேன் தாய். சரி, நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன். என்னை வரவேற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. சரி தாய், சரி. ஹவுடே, கவலைப்படாத. நான் உன் வீட்டு வாசப்படியில காலடி வைக்க போற அந்த நொடியில இருந்து உன் வீட்டோட ஒட்டுமொத்த நிலைமையும் மாறப்போகுது. நான் யாரு, என் சக்தி என்ன, அங்க வந்து நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு அத்தனையும் நீங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. தைரியமா போங்க. சரி தாய். அண்ணா, எப்படின்னு? சரி, வாங்க எல்லாரும் போவோம்.
துர்க்கையே போற்றி. ஓம் துர்கா ஸ்ரீ போற்றி. ஓம் துர்காயை போற்றி. ஓம் சண்டிகாயை போற்றி. ஹே விஷக்கன்னிகா, நான் நிஷ்டையில சஞ்சாரிக்கிற நேரத்தை கணிச்ச அந்த கால அளவுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள கால வைக்க நீ நேரம் குறிச்சிருக்கேனா? நீ சாதாரணமானவ இல்ல. நீயும் ஒரு காவல் தெய்வத்துக்கு சமமான சக்தியை கொண்டவனு காட்டிட்ட. ஆவுடையப்பா, நீயும் உன்னை சேர்ந்தவங்களும் அடுக்கடுக்கான பாவங்களை பண்ணிட்டு அந்த கர்மத்திலிருந்து தப்பிக்க காலன், தச்சன், காளிங்கன், சூனியக்காரின்னு எத்தனையோ துஷ்ட சக்திகளை துணைக்கு அழைச்சிட்டு வந்தீங்க. ஆனா அவங்கெல்லாம் என் சக்திக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாம துர்மரணத்துக்கு ஆளானாங்க. ஆனா நீ இப்போ நாடி போயிருக்கிற இந்த விஷக்கன்னிகா எனக்கு சவாலானவதான். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் யுத்தம் இல்ல, இனி நடக்க போறதுதான் யுத்தம். இந்த அண்ட சராசரமே நடுநடுங்கும்படி தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில ஒரு மாபெரும் யுத்தம் ஆரம்பிக்க காலம் கனிஞ்சிருச்சு. அவடையப்பா, நீ ஆரம்பிச்சு வைக்க போற இந்த யுத்தத்துல கர்ம வினைப்படி பல கணக்குகள் தீர்க்க போகுது. என் தாய் ஆதிசக்தியோட துணையோட இந்த யுத்தத்துல அதர்மத்தை அழிச்சு இந்த பிரபஞ்சத்துல தர்மத்தை நிலைக்க பண்ணுவேன். விஷக்கன்னிகா வீட்டுக்குள்ள நுழையும் போது நான் நிஷ்டையில இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இங்க நடக்கும். அது உனக்கு நிறைய விஷயங்களை சொல்லாம சொல்லும். சின்னையா, என்ன? இந்தாங்க சின்னையா, இது மாசாணி அம்மன் கோவில் பிரசாதம். இந்தாங்க, இத நெத்தியில வச்சுக்கோங்க. ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம் இன்னைக்கு இல்ல, நேத்து. நேத்தா? நேத்து என்ன? பறிப்போன உங்க கண் பார்வை நேத்துல இருந்து உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்குல, அதுதான் விசேஷம். உங்களுக்கு கண்ணு தெரியணுங்கிறதுக்காக நான் மாசாணி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு காணிக்க முடிச்சு வச்சிருந்தேன். நான் கேட்ட மாதிரியே அந்த அம்மா உங்களுக்கு பார்வையை கிடைக்க வச்சிருக்கா. அதான் கோவிலுக்கு போய் காணிக்க செலுத்தி சாமி கும்பிட்டுட்டு வரேன். துர்கா யாரு கனகா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது தெரியாம இவ வேற எமோஷனலா பேசுறாளே. ஒருவேளை இவ துர்காவா இருப்பாளோ? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. இங்க பாரு, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ. எனக்கு கண் பார்வை கிடைச்சதுக்கும் நீ கும்பிட்ட சாமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சின்னையா. உங்களுக்கு பார்வை கிடைச்சதுக்கு காரணமே அந்த மாசாணி அம்மன் தான். மனமுருகி மன்றாடி கேட்டா நினைச்சத நிறைவேற்றி கொடுக்கிற தாய் அவ. நாம அவளை நினைக்கலனாலும் அவ நம்மள மறந்ததே இல்ல. இனிமே உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. இனி உங்களுக்கு கண் பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மனுக்கு கண்மலர் வாங்கி காணிக்க கொடுத்துட்டு வந்திருக்கேன். கண்மலரா? அப்படின்னா என்ன சின்னையா,
இது கூட தெரியாதா? தங்கத்திலயோ இல்ல வெள்ளிலயோ கண் போல செஞ்சு நாம கொடுக்கறதுக்கு பேரு தான் கண் மலர். அத நாம அம்மனோட கண்ணுல பதிச்சு அழகு பார்த்தா நமக்கு கண்ணு நோயே அண்டாதுங்கிறது ஐதீகம். ம் சரி, நீ வழியை விடு, நான் ஆஃபீஸ் போகணும். மேடம், இந்த உலகத்துல தான் இருக்கீங்களா? ஆ, ஒரு நிமிஷம் சின்னையா. ஓகே, கிளம்பு. ஏய் ஏய், என்ன ஆச்சு? என்ன ஆச்சு உனக்கு? விலகு. ஐயோ, ஏய் என்ன ஆச்சு? கருப்பாம்பூச்சி. என்ன இது? கருப்பாம்பூச்சி தானே பார்த்த? டைனோசரியா பார்த்த? இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க? அங்க பாரு, கருப்பாம்பூச்சி போயிருச்சு. நான் போகணும். விடு, சட்டையை விடு. ஏய், என்ன விடு. ஏய் ஏய், பக்கத்துல வருது, பக்கத்துல வருது. கருப்பாம்பூச்சி போயிடுச்சு. இல்ல அது போகல. ஏய், ஐயோ, ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஆபீஸ் போற நேரத்துல எப்படியா விளையாடிட்டு இருப்ப? ச்சே. சின்னையா. அண்ணே, என்னாச்சுடா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாயா வந்துருவாங்க. அவங்கள வரவேற்க எல்லா ஏற்பாடு பண்ணிட்டல? எல்லா ஏற்பாட்டையும் பக்காவா பண்ணிட்டேன். ஜனா, காலன், காலிங்கன், தட்சன், சூனிய கிழவின்னு இத்தனை பேருமே நமக்கு உதவுறன்னு சொல்லி உசுர விட்டுருக்காங்க. நாம நீலாம்பரியை இழந்திருக்கோம். வீணா உயிருக்கு வேற ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே உதவின்னு யார்கிட்ட போய் நிக்கிறதுன்னு நான் பயங்கர குழப்பத்துல இருந்தேன்டா. ஆனா கனவுல காளியே வந்து வழிகாட்டி இதோ நமக்கு உதவுறதுக்கு இப்ப மாயா வரப்போறாங்க. இப்போதைக்கு நமக்குன்னு இருக்கிறது அவங்க மட்டும்தான். அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க மனசு கோணாம நடந்துக்கணும். அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நாம செஞ்சு கொடுக்கணும். புரிஞ்சுதா? சரிங்கண்ணே, அப்படியே பண்ணிடலாம். மாமா 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 மாமா, மாயாவை வரவேற்க எல்லா ஏற்பாடையும் பண்ண சொன்னீங்கல்ல, அவ்வளவு ஏற்பாடு பண்ணியும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. ஏய், என்ன சொல்ற? கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க. என்னன்னு சொல்லு. ஐயோ மாமா, வெளியில வந்து பாருங்க. வாங்க மாமா, வாங்க போ. ஹேய், ஆளுங்க இருக்கும், உன் கண்ணுக்கு தெரியலையா? ஐயோ, வேலை மும்பரத்துல நான் உங்களை கவனிக்கல மாமா. நீங்களாம் எப்ப வந்தீங்க? இத்தனை பேர் வந்து நாங்க நிக்கிறோம், நீ எங்களை கவனிக்கலையாக்கும்? ஐயோ அத்தை, சத்தியமா நான் கவனிக்கல. தலை குனிஞ்சுக்கிட்டே சாணி தெளிச்சுக்கிட்டு இருந்தேனா, அதான் நீங்க என் கண்ணிலே படல. உங்க மேல எதுவும் படலையே. போது நிறுத்து. ஆமா, இன்னைக்கு என்ன அதிசயமா சாணி எல்லாம் தெளிக்கிற? அது ஒண்ணும் இல்ல அத்தை, வர வர நம்ம வீட்டுக்குள்ள நிறைய விஷ கிருமிகள்லாம் நுழைய ஆரம்பிச்சிருச்சு. அதான்
சாணிய கரைச்சு மஞ்ச தண்ணிய தெளிச்சு, அது மட்டுமா, அங்க பாருங்க வேப்பங்குள தோரணம் எல்லாம் கட்டியிருக்கேன். இனிமே எந்த ஒரு கிருமியும் உள்ள நுழையவே முடியாதுல்ல. அத்த கொஞ்சம் தள்ளுங்க, அங்க கொஞ்சம் தெளிக்கணும். என்னடி பண்ற? ஏய் என்ன பண்ற நீ? ஏய் உனக்கு காது கேட்கவே இல்லையா? படா முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னமோ இதெல்லாம் இவ வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. ஏங்க, ஒருவேளை இவளுக்கு மாயா வருது தெரிஞ்சிருக்குமோ? அது என்னவோ, ஆனா மாயா வரும்போது இந்த மாதிரி எதுவுமே இங்க இருக்க கூடாது. ஏ அர்ஜுன். அப்பா ஜனா இல்ல நான் பாத்துக்கிறேன்ப்பா. மாயா வந்து இவளை காலி பண்ணணும். அன்னைக்கு தாங்க நமக்கு நிம்மதி. இவளோட ஆட்டத்துக்கு மாயாதா வந்து முடிவு கட்ட போறா. நீ சரியாதான் சொல்லிருக்க ஆவுடே. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரதான் போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு நீங்க அத்தனை பேரும் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அதை அனுபவிக்க தான் போறீங்க. ஹே விஷக்கன்னிகா, இப்போ நான் நிஷ்டைக்கு போக போறேன். நீ வர நேரத்துல நான் இல்லைன்னாலும் உனக்கு என்னோட சிறப்பான வரவேற்பு கிடைக்கதான் போகுது. என்னங்க இன்னும் காணோம்? இன்னும் வரல. டைம் ஆயிட்டே இருக்கு பாருங்க. அர்ஜுன காணோம். ஏ அர்ஜுன். அப்பா அர்ஜுன் வராங்க. இதோ வந்துட்டப்பா. நல்லவேளை தப்பிச்சிட்டு. மாயா, என் பையனை காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சக்தி என்னங்கிறத உணர்த்துறதுக்காகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இருக்கு.
நொடி நேரத்துல உங்க பார்வையாலேயே அர்ஜுனை காப்பாத்திட்டீங்களே. எப்படியோ வீணாவ உயிர் ஆபத்துல இருந்து காப்பாத்திடுவீங்கன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. நான் பண்ண ஒரு சின்ன அதிசயத்துக்கே இப்படி என்ன பாராட்டி பேசுறீங்களே. ஆனா நான் இந்த மாதிரி அல்பமான மேஜிக் எல்லாம் பண்ண இங்க வரல. ஒரு பெரிய மலையவே அசைச்சு பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். பல பேரு காவு வாங்கின இந்த வீணாவை காவு வாங்க துடிக்கிறேன். அந்த சக்தியை அழிக்க தான் வந்திருக்கேன். இல்ல, இந்தா, அதை போடு. கொடுங்க. அக்கா அக்கா இந்தாங்க பத்த வைங்க. சீக்கிரம் சீக்கிரம் பத்த வைங்க. ஏய் அவரே, உள்ள வாங்கம்மா. வாங்க மாயா. என்னாச்சுமா? ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன உங்க நண்பரோட பொண்ணுன்னு தானே மத்தவங்க கிட்ட அறிமுகப்படுத்த போறீங்க. ஆமா. அப்புறம் எதுக்காக வாங்க போங்கன்னு இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறீங்க? உங்க வீட்டு பொண்ணு மாதிரி நீ வா போன்னு இயல்பாவே கூப்பிடுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு சந்தேகம் வராது. நீங்க மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே அப்படிதான் கூப்பிடணும். வா மாயா. விழாக்கால சலுகையாக கோ ஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோ ஆப்டெக்ஸ்.